வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்க அப்படின்னா பல அடுக்கு பயிர் சாகுபடி பற்றி பார்க்க இருக்கிறோம். ஐயா பார்த்தீங்கன்னா தென்னை, மிளகு, பாக்கு, வாழை அப்படின்னு பல்வேறு விதமான பயிர்களை சாகுபடி செய்திருக்கிறார். அதனால் என்ன விதமான நன்மைகள் விவசாயிகள் கிடைக்கும் என்பதையும் அதை எவ்வாறு விற்பனை செய்தால் என்ன தின வருமானம் கிடைக்கும் என்பதை பற்றியும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டாரத்தின் வேளாண் உதவி இயக்குனர் திரு கண்ணன் அவர்கள் மற்றும் நம்மளுடைய துணை வேளாண் அலுவலர் அவர்களும் எடுத்துக் கொள்வார்கள். வணக்கம். இப்போ நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டாரம் அத்தனூர்பட்டி கிராமத்தில் நம்ம இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஐயா பல அடுக்கு பயிருங்கன்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். பல்வேறு உயரங்கள் கொண்ட பல்வேறு உயரம்னா தரைமட்டத்துக்கு மேலேயும் தரைமட்டத்துக்கு கீழே பல்வேறு உயரமான வேர்களை கொண்ட பல்வேறு பயிர்களை ஒரு ஏக்கருக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் எந்த பயிருக்கும் போட்டி இல்லாமல் ஒன்று நன்மை செய்யக்கூடிய முறையில் வளர்த்துறது தான் பல அடுக்கு பயிர். இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரம், பாக்கு, சப்போட்டா, வாழை, அதுக்கப்புறம் பாக்கு இருக்குது, சேனக்கிழங்கு இருக்குது, மாமரம் இருக்குது. என்னன்னா இப்போ இந்த மாதிரி பல பயிர்களை கொண்டது தான் பல அடுக்கு பயிர். இதில் தென்னை பார்த்தீங்கன்னா 45 to 60 நாளைக்கு ஒரு வெட்டு, அதில் ஒரு வருமானம். அதுக்கப்புறம் மாவும் சப்போட்டாவும் பார்த்தீங்கன்னா மா வருஷத்துக்கு ஒரு டைம் உங்களுக்கு மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் வருமானம் தரக்கூடியது. சப்போட்டா வருஷத்துக்கு 2 முறை பலன் தரக்கூடியது. சேனக்கிழங்கு இருக்குது. இந்த சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறை வருமானம் தரக்கூடியது. இப்போ இதுக்குள்ளார கீரைகள் அப்படின்னு நம்ம போடும்போது அதில் 20 to 25 நாளைக்கு ஒரு டைம் வருமானம் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஏக்கருக்குள்ளார பல்வேறு வகையான பயிர்களை வளர்த்துறது பல அடுக்கு பயிர். இப்போ இந்த வாழையிலே பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லின்னு ஒரு ரகம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகள்லையும் மங்கள நிகழ்ச்சியிலையும் நம்ம கம்புன்னு சொல்லுவோம், அந்த மரத்தை கட்டுவாங்க. அது இன்னொன்று இலைக்கு போடுறதா இருந்தால் பூவன் இந்த மாதிரி ரகத்தை போட்டுட்டு ஹோட்டலுக்கு இலை வாழை யூஸ் பண்ணலாம். இந்த கற்பூரவல்லியை நம்ம திருமண மண்டபங்கள் இந்த மாதிரி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னையில் ஒரு மிளகு வச்சுருக்காரு. இந்த மிளகு கொடி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வருமானம் தரக்கூடியது. ஸோ இப்போ என்னென்னா ஒரு இடத்துலையே தென்னை, வாழை, பாக்கு, மா, சப்போட்டா, மிளகு, சேனை இந்த மாதிரி 7 வகையான பயிர்களை இவர் வச்சுருக்காரு. அதன் மூலம் வருமானம் வருது. இன்னொன்று இப்போ மிளகு இங்கே வருமா அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான் பதில். மிளகு வந்திருக்குது. இதில் இப்போ தான் ஒரு 250 to 300 கிராம் அறுவடை பண்ணியிருக்காங்க. இனி அதிகமாக வருடங்கள் கூட ஒரு செடியிலிருந்து 2 to 3 கிலோ வரைக்கும் மிளகை நம்ம அறுவடை பண்ணலாம்.